ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்எம்எம்எஸ் கொஸ்டின் 2025 மேட்டில் உள்ள மேக்ஸ் கொஸ்டினை இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, 2 sides of a triangle are 3 cm and 5 cm, which of the following can be the third side of the triangle அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் 6th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து என்ன செஞ்சுருப்போம், படிச்சிருப்போம் நம்ம. ஸோ 2 sides நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா தேர்ட் சைடை விட வந்து எனக்கு எப்படி இருக்கணும், அதிகமாக வந்து என்ன இருக்கணும், கிரேட்டராக வந்து என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ a + b எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் c அப்படின்னு. a + b கிரேட்டர் தென் c. இப்போது நான் இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், b அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போது 3 + 5 எனக்கு என்னென்னு வரும், = 8, கிரேட்டர் தென் c. இதை நம்ம அதர்வைஸ் நம்ம எப்படி எழுதலாம், சியோட வேல்யூ எதை விட 8 விட வந்து எனக்கு லெஸ்ஸாக வந்து இருக்கணும். தென் அடுத்த கண்டிஷன் 3 + x, அதாவது தேர்ட் சைடை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எதை விட வந்து எனக்கு கிரேட்டராக வந்து இருக்கணும், 8 விட வந்து எனக்கு தேர்ட் சைடான 5 விட வந்து எனக்கு என்ன செய்யணும், கிரேட்டராக வந்து என்ன செய்யணும் இருக்கணும். சரியா? சரி, இதை நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்னா, எக்ஸோட வேல்யூ வந்து அதாவது 5 - 3 = எனக்கு என்னென்னு வரும், 2. அப்போது எக்ஸோட வேல்யூ 2 விட கிரேட்டர் தான் இருக்கணும். கண்டிஷன் என்ன, 2x என்னதுப்பா, 8. அப்போது என்னுடைய எக்ஸோட வேல்யூ 2 விட கிரேட்டராக இருக்கணும், அதே டைமில் 8 விட லெஸ்ஸாக இருக்கணும். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதுப்பா கரெக்டு, பி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 6 cm அப்படின்னு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் ஹேஸ் x - 3 as a ஃபேக்டர். ஸோ இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எதுக்கு வந்து x - 3 ஃபேக்டர் வரும் அப்படின்னு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். ஸோ செகண்ட் ஆப்ஷனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து என்ன, x - 2 × x + 3 ஆன்சர் வரும். ஸோ இதுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷன் x² - 5x - 24 ஃபேக்டர்ஸ் வந்து என்ன பண்ண, x - 8 × x + 3. இங்கே தேர்ட் ஆப்ஷன் சொல்லி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா x என்னென்னு வரும், x - 4 × x + 3. இப்போ இந்த 3 ஆப்ஷன்லேயுமே எனக்கு x + 3 தான் ஃபேக்டர்ஸாக இருக்குது. சரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து என்ன வரும், x - 1 × x - 3. அப்போது 1 3 மல்டிபிள் பண்ணால் எனக்கு +3, ஸோ 2 ஆட் பண்ணால் -4. ஸோ செகண்ட் ஆப்ஷனில் 2 3 மல்டிபிள் பண்ணால் -6, 2 ஆட் பண்ணால் 1ன்னு வரும். சரியா? அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுலே எனக்கு எதோட எக்ஸ்ப்ரெஷனுடைய ஃபேக்டர் x - 3 இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ என்னுடைய ஆன்சர் x² - 4x + 3. சரி, அடுத்து தேர்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, p = -5, q = 5. தென் த வேல்யூ ஆஃப், அதாவது p - q டிவைடட் p + q. இது சிம்பிள் கொஸ்டின்ப்பா. ஸோ நம்ம ஜஸ்ட்டு வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் நமக்கு போதும். அப்போ என்னென்னு, ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ -15 ப்ளஸ் க்யூவோட வேல்யூ என்னப்பா, 5. சரியா? டிவிஷன் பியோட வேல்யூ என்னதுப்பா, -15 ப்ளஸ் க்யூவோட வேல்யூ என்னது, 5. ஸோ 2 ஆட் பண்ணால் -9. ஸோ என்னென்னு வரும், எனக்கு 20. டிவிஷன் 2 சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம், பிக்கஸ்ட் நம்பர் சைன் மைனஸு, சப்ட்ராக்ஷன் பண்ணால் 10, 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் மைனஸ் எனக்கு எனக்கு மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் எனக்கு என்ன வரும், 2 தான் வந்து ஆன்சரு. ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷேடடு ரீஜியன் கூடிய ஏரியா நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஹரிசாண்டல், அடுத்து வெர்டிகல். ஸோ இந்த ஏரியா நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஹரிசாண்டலோட லென்த் என்னப்போ 30, அதோட வித்து 2. ஸோ 2 மல்டிபிள் பண்ணி வச்சுட்டா எனக்கு என்னென்னு வரும், 60 m². அடுத்து வெர்டிக்கல் லைனில் வந்து லென்த்து வந்து எனக்கு என்ன வரும், 20 லென்த்து வந்து 2, வித்து வந்து என்னப்போ எனக்கு 20. ஸோ 2 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா
40 மீட்டர் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம இந்த ஷேடட் ஏரியாவில் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 மீட்டரை வந்து என்ன செய்கிறேன் ட்வைஸ் டைம்ஸ் நான் வந்து என்ன செய்கிறேன் யூஸ் பண்ணுறேன். அப்போ நம்ம அதை வந்து என்ன கால்குலேஷனில் நம்ம வந்து பண்ணுறதுனால இதை நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஒன் டைம் கண்டிப்பாக சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு 2 என்ன பவர் எனக்கு 4 மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போது நம்ம இந்த ரெண்டே நம்ம ஆட் பண்ணுவோம்ல, ஹரிசாண்டலே வெர்டிகலே நம்ம ஆட் பண்ணால் எனக்கு என்னென்னு வரும் 100 மீட்டர் ஸ்கொயர்டுன்னு வரும். இதிலேருந்து நான் 4 மீட்டர் ஸ்கொயர்டை நான் சப்ட்ராக்ஷன் பண்ணால் எனக்கு என்னென்னு வரும் 96 மீட்டர் ஸ்கொயர்டு. அப்போ இந்த ஷேடட் ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜனோட ஆன்சர் என்னப்பா வரும் எனக்கு 96 மீட்டர் ஸ்கொயர்டு. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ப்பா, இன் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் 100 சென்டிமீட்டர் அண்ட் ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி தென் ஆங்கிள் பி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னுடைய ட்ரையாங்கிளில் என்ன கொடுத்துட்டாங்க, ஆங்கிள் சி வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க 100 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா, 100 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதே மணிக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க எனக்கு அதாவது ஏசியும் பிசியும் எனக்கு ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள், ஐசோலேஸ் ட்ரையாங்கிள். அப்போது ஆப்போசிட் சைட்ஸ் ஆங்கிள் வந்து எனக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் எனக்கு என்னப்பா ஈக்குவலு. ஸோ நமக்கு தெரியும் ட்ரையாங்கிளில் பொறுத்த வரைக்கும் ஸோ 3 ஆங்கிள்ஸை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்னு வரும் 180 டிகிரி வரும். சரியா, ஸோ அதை நம்ம ஐசோலேஸ் ட்ரையாங்கிள்ங்கிறனால எனக்கு ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் பியும் வந்து என்ன செய்ய ஈக்குவல். ஸோ அதனால் நான் காமனாக ஆங்கிள் பி ப்ளஸ்ஸு சி என்னதுப்பா 100 ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ அப்போ 2P ஈக்குவல் டு 180 மைனஸ் 100 டிகிரி. ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணால் 80 டிகிரி 2 ஆங்கிள் பி. ஸோ இப்போ எனக்கு ஆங்கிள் மட்டும் வேணும். அப்போ 2ஆல் டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா 80. ஸோ எனக்கு என்னென்னு மட்டும் வரும் 40. ஸோ ஆன்சர் என்னப்பா 40 டிகிரி. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப சிம்பிள்ப்பா. என்ன கொடுத்துட்டாங்க, த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 டெசிமல் நம்பர் இஸ். அப்போது 2 டெசிமல் நம்பருடைய டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துட்டாங்க 56.58. அடுத்து என்ன கொடுத்துட்டாங்க 1 நம்பர்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம எக்ஸ்ஆர் ஒய் நம்ம எடுத்துக்கலாம். நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் ஒய்க்கு எடுத்துக்கிறேன். அப்போது 26.13 ஈக்குவல் டு 56.58. அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் 56.58ஐயும் 26.13ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து என்ன செஞ்சிடும் ஆன்சர் கிடச்சிரும். ஸோ என்னுடைய ஆன்சர் என்னப்பா 52.71. அடுத்து பாருங்கள், த வேல்யூ ஆஃப் a + p the whole squared minus a minus b the whole squared. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். a squared plus p squared plus 2ab minus of a squared plus p squared minus 2ab. இந்த மைனஸை உள்ள நான் வந்து மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னென்னு வந்துடும் a plus p squared plus 2ab minus a squared minus p squared plus 2ab. அப்போது மைனஸ் ப்ளஸ்லாம் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்னப்பா இருக்குது 2ab ரெண்டே ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும் 4ab. சரி, அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த டேபிளில் இருந்து நான் ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன பண்ண போகிறேன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ எக்ஸை வச்சு நான் என்ன பண்ணலாம் ஒய்யை நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எப்படி இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ 2 4 6 8 10 அதாவது ட்வைஸு 2ஓட ட்வைஸாக வந்து என்ன செய்யிருக்கு. சரி, அப்போ 2 டைம்ஸாக இருக்குது. கீழே வந்து 1 2 3 4 5. அப்போது எக்ஸை நான் என்ன பண்ணால் எனக்கு ஒன்று கிடைக்கும். எக்ஸை நான் 2ஆல் டிவிஷன் பண்ணேன் இல்லை 1/2ஆல் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஒய் கிடைக்கும். அப்போ இங்கே ஆப்ஷனில் பாருங்கள் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும், தேர்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு 2x. அப்போது 2ஓட நான் எக்ஸை மல்டிபிள் பண்ணால் எனக்கு இங்கே 4 வரும், ஒய்யோட வேல்யூ 4 வந்துடும். அப்போ இது தப்பு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. எக்ஸோட 2 நான் ஆட் பண்ணாலும் எனக்கு என்னதான் வரும், இந்த இடத்துல 3 வரும். 3 6 8 இந்த மாதிரிக்கு வந்துடும். அப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்கள் எக்ஸோட 1/2 ஒய்யை அதாவது ஒய்யோட 1/2 மல்டிபிள் பண்ணால் எனக்கு எக்ஸ் கிடச்சுன்னு சொல்லிட்டாங்க. இது தப்பு. ஸோ எனக்கு எந்த ஆன்சர் தான் வரும், தேர்ட் ஆப்ஷன் தான் வரும். சரியா, அடுத்துப்பா அடுத்த கொஸ்டின். இன் எ ஹாஸ்டல் ஃபுட் ப்ரொவிஷன் ஹேஸ் பீன் கிவன் ஃபார் 75 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் 30 டேஸுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ஃபுட்டை வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணிட்டாங்களா 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த ஃபுட்டு அவங்களுக்கு எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ எத்தனை நாளைக்கு வரும் நம்ம கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு 75 ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு எத்தனை நாளைக்குப்பா 30. ஸோ அடிஷ்னலாக 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிறதுனால நான் இங்கே என்னென்னு போடுறேன் 90
இன்ட்டு எனக்கு டேட்டு வந்து தெரியாது எவ்வளோ டேக்கு வருங்கிறது தெரியாது, அதனால் எக்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணுமா, 70 × 30 டிவைடட் பை 90. ஸோ கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். 1 3 is 3, 3 3s are 9, 1 3 is 3, 2 3s are 6, ரிமைனிங் 1 என்னப்பா 5 3s are 15. அப்போ எனக்கு எத்தனை நாளைக்கு வரும், 25 டேஸுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.